ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஜீவா ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்க்கலாங்க. நம்ம மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலாம், அதுவும் குக்கரில் ஒரு 5 மினிட்ஸில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி முகு ஒன்று, ஏலக்காய் ஒரு 5-6 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தால் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் தான் உங்களுக்கு இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் தரது. இதை நீள்வாக்கில் கட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புதினா நான் வதக்கும் போது கொஞ்சம் போட போகிறேன். அதுக்கு அடுத்து அலங்கரிக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம், இல்லைனாலும் விட்டலாம். இந்த மட்டன் பிரியாணிக்கு தக்காளி அந்த அளவுக்கு டேஸ்ட் தராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நான் பாஸ்மதி ரைஸை நெய்யில் கொஞ்சம் வறுத்து நான் கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நெய்யில் வறுத்திங்கன்னா உடையாமல் அரிசி பிரியாணி வரும். ஸோ அதனால் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தான் இந்த மட்டனை நான் கொஞ்சம் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது குக்கரையே நம்ம வச்சுக்கலாம். குக்கரில் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் கூட. இதெல்லாம் இந்த பட்டை, கிராம்பு, அந்த இலை எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது இப்போ நமக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் கொஞ்சம் இந்த புளிப்புக்காக தான், டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனாலும் விட்டுடலாம். சிக்கன் பிரியாணி மாதிரி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதுக்கு சேர்க்காம பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இதிலே நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்திங்கன்னா அந்த நல்ல ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த புதினாவை இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ எம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மட்டன் நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா தயிர், மிளகாத்தூள், உப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு நான் மிளகாத்தூள் போடுறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி இந்த மட்டன் குழம்பு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த தண்ணி இருக்குது எனக்கு. நான் அந்த தண்ணி தான் நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போ ஊற்றியாச்சு. நான் 1 டம்ளர் அரிசி தான் வச்சுருக்கேன். அந்த மட்டன் தண்ணி ஆல்ரெடி 2 ஊற்றிருக்கேன் நான் எக்ஸ்ட்ராவாக. கொஞ்சம் லெமன் ஃப்ளேவருக்காகவும். இது கரம் மசாலா 1 ஸ்பூன் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம 1 டம்ளர் அரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை கழுவி இதில் போட்டுக்கலாம். இப்போது கிளறிட்டு உப்பு செக் பண்ணியாச்சு. உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம தயிர் இதில் விட்டுக்கலாம். எதுக்குன்னா இந்த தயிர் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வேக வைக்கலாம். அப்புறம் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் புதினாவையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 2 விசில் விட்டு இறக்கலாம். விசில் வந்துருச்சு பாருங்கள். நம்ம பிரியாணி நல்லா வந்திருக்கு. ஆவி வருது, சாரி. அதனால் உங்களுக்கு இதுவாக இல்லை. நான் உங்களுக்கு இப்போ எடுத்து கிளறி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொஞ்சம் நெய் விட்டு நான் இறக்கிறேன். பாருங்கள் பிரியாணி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஏன்னா நான் நெய் ஊற்றி நான் வறுத்ததுனால நல்லா வந்திருக்கு. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஜீவா.